ஓகே பாருங்களே. ஆகவே 3 கம்பங்களுக்கு இடையில 8 கொடிகள் இருந்தா, 3 கம்பங்களுக்கு இடையில 8 கொடிகள் இருந்தா, 2 கம்பங்களுக்கு இடையில 4 கொடி. 2 கம்பங்களுக்கு இடையில 4 கொடி இருந்துச்சுன்னா கேள்வி கேட்டுக்காங்க. 47 கம்பங்கள், 47 கம்பம். அதுக்கு இடையில 46 இடைவெளி இருக்கும். ஒரு இடைவெளியில 4 கம்பம் படி, 4 கொடி படி. 47 கம்பம் இருக்குன்னா 46 இடைவெளி. நேர்த்தனை வட்டமா தான் வேற, ரைட். நேர்கோடா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். 47 கம்பம் இருந்தா அது 46 இடைவெளி. ஒரு இடைவெளியில 4 கொடி தான், ரைட். 16 16 15 184 கொடி இங்க காணப்படும். ஓகே, இதுல எது டவுட் இருக்கா? இதுல உங்களுக்கு விலங்கல டவுட் இருந்தா என்ன கேட்க, இதுல எது விலங்காம டவுட் இருந்தா நீங்க கேட்க. இல்ல, ஓகே. அடுத்த வினா பார்ப்போம். அடுத்த வினா பார்ப்போம். பாருங்க, 100 மீட்டர் நீளமான வீதி ஒன்றில் 100 மீட்டர் நீளமான வீதி ஒன்றில் 10 மீட்டருக்கு ஒரு மின்சார தூண் நட்டால் எத்தனை தூண்கள் நட முடியும்? 10 மீட்டர் இடைவெளியில ஒரு மின்சார தூண் தேவை, ரைட். 100 மீட்டர் மொத்தம் அதே 100 மீட்டர். ஆனா 10 மீட்டருக்கு ஒரு மின்சார தூண், ரைட். 10 மீட்டருக்கு ஒரு மின்சார தூண், ரைட். அப்ப 100 மீட்டர் இடைவெளியில 10 மீட்டருக்கு ஒரு மின்சார தூண் ஒன்று நட்டால் எத்தனை தூண்கள் நட முடியும் கேட்கிறாங்க, ரைட். பாருங்க, 100 மீட்டர் இருக்குன்னா இப்ப ரெண்டு மின்சார தூண்களுக்கு இடையில தான் 10, ரைட். 2 மின்சார தூண்கள் இடைவெளிக்குள்ளதான் என்ன 10. இது நேரான பாதை, ஆகவே 10 இடைவெளி இருக்கும், ரைட். பாருங்க, 10 இடைவெளி. இன்னைக்கு 10 மீட்டர், இங்க 10 மீட்டர், ரைட். இங்க பாருங்க 3 இடைவெளி இருந்தா 4 மின்சார தூண், ரைட். ஆகவே 100 மீட்டர் பாதைனா ஒரு இடைவெளியில 10 மீட்டர்னா எத்தனை இடைவெளி? 10 இடைவெளி. 10 இடைவெளி தான் வரப்போகுது. ஆனா மின்சார தூண் எத்தனை வேணும்? 11 வேணும். 11 இருந்தா 10 இடைவெளி. அது மின்சார தூண் உண்டு. மின்சார தூண் எத்தனை வேணும்? 11. 10 தக 1 இதெல்லாம் தேவையில்லை. அவை 11 தூண் தேவை, ரைட். டக்குனு எடுத்தோடனே 10 போடுறது இல்லை. ஏன்னா ஒரு இடைவெளியில 10 மீட்டர், அவங்க 10 இடைவெளி இருக்கு. 10 இடைவெளி இருந்தா நமக்கு பாருங்க, 10 மீட்டர் தூணாங்க 2 மீட்டர் தூண் தேவை. இங்க ஒண்ணு 10 மீட்டர் தாண்டி ஒண்ணு 2. 20 மீட்டர் இருந்தா 3 தூண் தேவை. 20 மீட்டர் 1 2 3 தூண் தேவை. அவங்க 100 மீட்டர் இடைவெளினா 10 மீட்டர் படி 10 இருக்கு, 10 இடைவெளி இருக்கு. அவை 11 மீட்டர், ரைட். பாருங்க விளங்கிச்சான், ரைட். நல்லா விளங்கிச்சு. ஓகே, தேங்க்யூ. அடுத்து 7வது பார்ப்போம். 7வது என்ன பார்ப்போம். 7வது நம்ம நுண்ணறிவு கணக்குகள் ஒரு நாளைக்கு நிறைய பார்க்கல, ரைட். ஒரு நாளைக்கு ஒரு 10, ரைட். அந்த கேப்தான் பார்க்கணும். ஒரு நாளைக்கு 10. அந்த 10 தான் நீங்க என்ன செய்யணும், நல்லா எழுதி அந்த 10 பார்த்து, ரைட். அடுத்த கிளாஸ் தயாராகிக்கணும், ரைட். அடுத்த கணக்கு படிக்கும். அப்ப நம்ம ஒரு 10 கிளாஸ் படிக்கக்குள்ள 100 நுண்ணறிவு கணக்கு தொடர்ந்து வந்து, ரைட். 7வது கணக்கு பாருங்க. ஒரு சதுர வடிவான காணியை சுற்றி வேலி அமைப்பதற்கு ஒரு சதுர வடிவான ஒரு காணி, ஒரு சதுர வடிவான ஒரு காணி வந்து இருக்கு, ரைட். சதுரம், ரைட். அப்படி இருந்தா சதுரம்னா உங்களுக்கு தெரியும், ரைட். சதுரம்னா அதான், ரைட். சதுரம் தானே, ரைட். ஒரு சதுர வடிவான காணியை சுற்றி வேலி அமைப்பதற்கு ஒரு பக்கத்துக்கு 8 துண்டல் தேவை. ஒரு பக்கத்துக்கு 8 தூண் தேவையா? இந்த பக்கம் 8 தூண் தேவை, இந்த பக்கம் 8 தூண். சதுரம் தானே, எல்லாம் சமனா இருக்கும், எல்லா பக்கமும் சமனா இருக்கும், ஒன்றுக்கும். அப்ப இந்த பக்கம் 8 தூண் தேவை, இந்த பக்கம் 8 தூண் தேவை, ரைட். ஒரு சதுர
சதுர வடிவான காணியை சுற்றி வேலி அமைப்பதற்கு ஒரு பக்கத்துக்கு 8 தூண்கள் தேவை. ஒரு பக்கத்துக்கு 8 தூண்கள் தேவை. அடுத்துள்ள 2 சதுர வடிவ காணியை சுற்றி ஒன்றாக வேலி அமைப்பதற்கு எத்தனை தூண்கள் தேவை? அடுத்து உள்ள 2 சதுர வடிவம். ஒரு சதுர வடிவ காணியை சுற்றி வேலி அமைப்பதற்கு அம்புகுறி போட்டுருக்கீங்க. அம்புகுறி போட்டுங்க. ஒரு பக்கத்துக்கு 8 தூண். இப்ப அடுத்தடுத்து உள்ள சதுரம், இங்கிட்ட ஒரு சதுரம், இங்கிட்ட ஒரு சதுரம். இப்ப இந்த பக்கமும் சதுரத்துக்கு ஒரு பக்கத்துக்கு 8 தூண் தான். அப்ப இந்த பக்கம் 8 தூண், இந்த பக்கம் 8 தூண், இந்த பக்கம் 8 தூண். நல்லா பாத்துருங்க எத்தனை தூண். இப்ப நீங்க கூட்டி போட்டீங்கன்னா பிழையாயிரும். எல்லாத்தையும் கூட்டி போட்டீங்கன்னா பிழையாயிரும். ரைட். இப்ப நீங்க நல்லா பாருங்க. ரைட். இன்னைக்கு பாருங்க, நான் சும்மா கான்செப்ட் சொல்றேன். ரைட். இங்க பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப இந்த பகுதிக்கு வேலி அமைக்க 8 தூண். தொங்கலுக்கு இந்த தொங்கலும் இந்த தொங்கலும் தூண் போறது மிச்ச போக 6 தூண். நல்லா பாருங்க. ரைட். இந்த 2 மூளைக்கு மூளை தூணை போட்டுருவோம். நடுவில் உள்ளதை மட்டும் கணக்கு பார்ப்போம். 6. ரைட். இப்ப இதுக்குள்ள 8 இருந்தா இன்னைக்கு ஒரு தூணை போட்டா இன்னைக்கு 6. நல்லா பாருங்க. இதெல்லாம் இப்ப நல்லா திங்க் பண்ண போறோம். ரைட். அடுத்து பாருங்க. இப்ப இன்னைக்கு ஒரு தூணை போட்டோம்னா இந்த இடைவெளியில 6 தூண். இடைவெளியில எத்தனை தூண் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தூணை போட்டோம்னா இந்த இடைவெளியில ஒரு 6 தூண். இன்னைக்கு ஒரு தூண் ஒன்று போட்டோம்னா இன்னைக்கு ஒரு 6 தூண். இந்த இடைவெளியில அது இந்த இடைவெளியில 6 தூண். பாருங்க, இடைவெளியில எத்தனை தூண் பாக்குறேன். இப்ப நானு இடைவெளியில 1 6 2 12 3 18 4 4 5 30 6 36. இடைவெளியில மட்டும் 36 தூண் இருக்கு. ஒவ்வொரு 2 இணைச்சு ஒவ்வொரு சைடுகள்ல ஒரு சிக்கலா இருக்குதானே. 36 இங்கே வேணும். 17 18 19 40 41 40. ஆகவே அதோட 3 3 6 தூண் 40. ஓகே. இங்க பாருங்க வெளியில வருது. ஒரு சதுரத்துக்கு வேலி அடைக்கிறதுக்கு ஒரு பக்கத்துக்கு 8 தூண். ஒரு பக்கம் 8 தூண்னா நம்ம மூளைக்கு மூளை என்ன செய்யற தூணை போட்டுட்டு இடைவெளியில எத்தனை தூண் இருக்குன்னு பாருங்க. அப்பதான் கணக்கு தெரியாது. இல்ல நிறைய தூணை வாங்கிட்டு வந்துருவீங்க வீட்டுக்கு. இருக்கு அதை விற்கிறதுக்கு தன்மானிக்கிறது. ரைட். அதனால கணக்கு பார்த்து ஒழுங்கா தூண் அதெல்லாம் வேலையெல்லாம் அடைக்கிறதுக்கு வாங்கிட்டு. ரைட். ஆகவே இதை பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி, சிம்பிளான விஷயம். இன்னைக்கு பெருசா கணக்கு கூட்டுறது கழிக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரைட். நல்லா திங்க் பண்ணி என்ன விஷயமோ அதை மட்டும் கணக்கா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இறங்கிடுச்சா? ஓகே. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன பார்ப்போம். ஒரு பக்க நீளம் 20 மீட்டர் கொண்ட சதுர வடிவ காணியை சுற்றி 4 மீட்டருக்கு ஒரு கம்பி தூண் நடப்பட்டால் எத்தனை தூண்கள் நடப்பட்டிருக்கும்? 4 மீட்டருக்கு ஒரு கம்பி தூண். ஒரு பக்க நீளம் 20. ஒரு பக்க நீளம் வந்து 20 மீட்டர். இது வந்து 20 மீட்டர். 20 மீட்டர். 4 மீட்டருக்கு 4 மீட்டருக்கு ஒரு கம்பி தூண். அப்படித்தானே? 4 மீட்டருக்கு ஒரு கம்பி தூண் நடப்பட்டால் 4 மீட்டர் 4 மீட்டருக்கு ஒரு கம்பி தூண்னா 4 மீட்டருக்கு ஒரு கம்பி தூண். 8 மீட்டருக்கு 2 கம்பி தூண். ஆகவே நம்ம பாருங்க, இப்ப 20 மீட்டர் இருக்கா இல்லையா? 20 மீட்டருக்கு எத்தனை கம்பி தூண்னா 20 மீட்டருக்கு 5 கம்பி தூண். 20 மீட்டருக்கு வந்து 5 கம்பி தூண். ஆனா இங்க 20 மீட்டருக்கு 5 கம்பி தூண் ஒண்ணு யோசிக்கிறது. இது இல்லாம இன்னைக்கு உள்ள கம்பி தூணை இல்லாம 5 20 மீட்டர் இடைவெளி தானே. 20 மீட்டர்ல 4 மீட்டருக்கு ஒரு கம்பி தூண்னா எத்தனை இடைவெளி இருக்கு? 20 மீட்டர் 4 பிரிச்சோம்னா 5 இடைவெளி.
5 இடைவெளினா நமக்கு தெரியணும். பாருங்க 20 மீட்டர் தானே, ஒரு இடைவெளியில 4 மீட்டர் இருக்கும். ஒரு கம்பி 2 கம்பி தூண்களுக்கு 4 இடைவெளி இருக்கும். ஆகவே 20 மீட்டர் இருக்குன்னா எத்தனை இடைவெளி? 5 இடைவெளி. 5 இடைவெளி. இதெல்லாம் வந்து இடைவெளி. ஆகவே 6 கம்பி தூண் தேவை. எத்தனை கம்பி தூண் தேவை? ஒரு பக்கத்துக்கு 6 கம்பி தூண் தேவை. நல்லா பாத்துருங்க. ஒரு பக்கத்துக்கு 6 கம்பி தூண்னா இந்த ரெண்டுமே இல்லாம, இந்த தொங்கலுக்கு அடியில கம்பி தூண் தானே, அவர் இல்லாம 4 கம்பி தூண். அப்ப இன்னைக்கு ஒரு கம்பி தூண்னா இவருக்கு ஒரு 4 முதல் நம்பர் தேவை. இப்ப இன்னைக்கு ஒரு கம்பி தூண் போட்டா இங்க 4 4. ரைட். ஆகவே இங்க அதுதான் சொல்லிருக்கு கணக்குல பாருங்க, 4 மீட்டருக்கு ஒரு கம்பி தூண். ரைட். அது 5 இடைவெளி, 6 கம்பி தூண் தேவை ஒரு பக்கத்துக்கு. ஒரு பக்கத்துக்கு 6னா மூளைக்கு 4 கம்பி. ரைட். ஆகவே 4 கம்பி தூண்னா 4 4 8 16 17 18 19 20. அது மொத்தம் எத்தனை? 20 கம்பி தூண் தேவை. ரைட். இல்லாட்டி ஒரு பக்கம் 4னா லேசா செய்யலாம், சும்மா பால் செய்யலாம். ஒரு பக்கம் 6னா ரைட், 4 பக்கம் 6னா 24. 4 மூலையில உள்ள கழிச்சுட்டோம்னா 20. அப்படியே தோட்டம் செய்யலாம், அது லேஸ் தான். ரைட். அது இனி இந்த அளவு இந்த நுண்ணறிவு கணக்கை விளங்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது. இப்ப நீங்க இன்னும் டைம் இருக்கு தானே. ரைட். அவசரமா ஒரு எக்ஸாம் எழுதணும்னா அப்படி படிச்சா பரவாயில்ல, டைமும் இருக்கு. நிறைய டைம் இருக்குனால நீங்க என்ன சொல்லலாம், ரைட், இப்படி கொஞ்சம் படமா போட்டு விளங்கி எடுத்துக்கணும். ரைட். அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு பக்கம் 6, 4 பக்கம் 6 24, 4 மூலையில உள்ளதை கழிச்சு விடுங்க. ரைட். அதுவும் ஓகே தான். விளங்குதா பாபா? ஓகே. இந்த விஷயம் விளங்குனா கேட்டுக்கணும். விளங்கு. ரைட். ஓகே. ரைட். அடுத்து 9வது வினா பாருங்க. 9வது வினா பாருங்க. ரைட். 9வது. ரைட். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ரைட். வந்து நேர்கோடு பார்க்கணும். ரைட். இப்ப பாருங்க, வட்ட வடிவ மைதானம் ஒன்றில், வட்டம், இப்ப இங்க வட்டத்துக்கு வந்துட்டோம். வட்ட வடிவ மைதானம் ஒன்றில் சமனான இடைவெளியில் 16 கம்பங்கள் நடப்பட்டன. வட்ட வடிவ ஒரு மைதானத்துல, வட்டம், வட்ட வடிவ ஒரு மைதானத்துல சமமான இடைவெளியில 16 கம்பங்கள் நடப்பட்டன. இரு கம்பங்களுக்கு இடையிலான தூரம் வளைகோட்டில் 5 மீட்டர். 2 கம்பம் இருந்தா வளைகோட்டுல 5 மீட்டர், வளைகோட்டுல 5 மீட்டர். அப்ப பிரச்சனை இல்லை, வளைகோடாவே உங்களுக்கு அவன் சொல்லிட்டாங்க. நேர்கோட்டுல 5 மீட்டர், வளைகோட்டுல 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க 2 கம்பங்கள். ரைட். 16 கம்பங்கள் நடப்பட்டன. மொத்தம் 16 கம்பங்கள் நடப்பட்டிருக்காங்க. ரைட். 5 மீட்டர் எனின் வட்ட வடிவத்தின் சுற்றளவு யாது? இதனுடைய சுற்றளவு யாது? ரைட். இதுல வந்து 16 கம்பங்கள் நட்டிருக்காங்க. எத்தனை கம்பங்கள்? 16 கம்பங்கள் நட்டிருக்காங்க. வட்ட வடிவான மைதானம். இப்பதான் முதல்ல பார்த்த ஒரு நேர்கோடு. ரைட். ஒரு புள்ளி இப்படி ரவுண்டா போயிட்டு வந்து சந்திக்கிற. அது அங்க 16 கம்பங்கள்னா எத்தனை இடைவெளி? 16 கம்பங்கள் இருந்தா 15 இடைவெளி தான் இருக்கும் அங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, வட்டம் தானே. வட்டமா இருக்கனால எத்தனை கம்பங்கள் இருக்கோ அத்தனை இடைவெளி இருக்கும். நல்லா விளங்கிச்சா? நல்லா விளங்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 17 16. பாருங்க, 16 கம்பங்கள் வரைஞ்சிருக்கேன். ஆனா எத்தனை இடைவெளி இருக்கும்? 16 இடைவெளி இருக்கும். ரைட். வட்ட வடிவத்துல அதான் இருக்கு. ஒரு புள்ளி இன்னொரு இடத்துல சந்திக்க அப்படின்னா ரைட்டா, அதாவது ஒரு நேர்கோடு ஒரு புள்ளி இன்னொரு சந்திக்கல, சந்திக்காட்டி பிரச்சனையே இல்லை. அது சந்திச்சிருச்சு, ஒரு வட்டம் தானே. இங்க பாத்தீங்கன்னா 16 கம்பங்கள் இருந்தா பாபா
16 இடைவெளியே இருக்கும். நல்லா பார்த்தது. ஒரு புள்ளி இந்த இடத்துல போய் திருப்பி சந்திச்சிருச்சுன்னா 14 கம்பங்கள்னா 14 இடைவெளி. ரைட். இப்ப ஒரு நேர்கோடு வைங்க. முதல்ல எல்லாம் பார்த்தோம் 16 கம்பங்கள் இருந்தா 15 இடைவெளி. ஆனா இங்க 16 கம்பங்கள் இருந்தா 15 இடைவெளி இருக்கும். ஒரு இடைவெளி சாரி 16 கம்பங்கள் இருந்தாங்க 16 இடைவெளி தான் இருக்கும். வட்டமான ரைட். ஒரு கம்பங்களுக்கு இடையிலான இடைவெளி 5 மீட்டர் தான். ரைட்டா? ஆகவே 16 5 இருக்குங்களா? பெருக்கல் தான் 80. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஒரு புள்ளி இன்னொரு புள்ளி சந்திக்கல அப்படின்னா இப்ப பாருங்க இந்த விரல் இங்க சந்திக்குதா? இல்ல. பாருங்க 5 விரல் இருக்கு. எத்தனை இடைவெளி? 4 இடைவெளி இருக்கு. இதே சந்திச்சிருச்சுன்னு வைங்க. சுத்தி ரவுண்டா சந்திச்சிருச்சு. இங்க பாருங்க இந்த தூண் அடுத்த தூணுக்கு இடைவெளியில ஒரு இடைவெளி இருக்கா இல்லையா? இப்படி இருந்தால் 16 தூண் இருந்தா 16 இடைவெளி தான் இருக்கும். நல்லா பார்த்தது. ரைட். சிம்பிளான வேலை. பார்த்து செஞ்சீங்க பாபு. சின்ன சின்ன நுண்ணறிவு தான். இது பெருசா ஒரு நுண்ணறிவு இல்ல. சின்ன சின்ன நுண்ணறிவு தான். ரைட். நல்லா பார்த்தோம். காலையிலேயே நுண்ணறிவு படிக்கிறது உண்மைக்கு நல்ல விஷயம். ரைட். டெய்லி ஒரு 5 கணக்கு செஞ்சாலுமே நல்லதுதான். ரைட். பாபா உனக்கு காலையில 3 கிளாஸ் நம்ம போடும். கிழமையில 3 கிளாஸ். ரைட். விடிய கால நுண்ணறிவு படிக்கிறதுக்கு மட்டும் போடும். ரைட். ரைட். ஓகே. ரைட். 10வது வினா பாருங்க. 10வது வினா பாருங்க. 10வது வினா. 10வது வினா பாருங்க. ரைட். சமபக்க முக்கோண வடிவ காணியை சுற்றி சமபக்க முக்கோண வடிவ காணியை சுற்றி ஒரு சமபக்க முக்கோணம். ரைட். சமபக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சமன். ரைட். சமபக்க முக்கோண வடிவ காணியை சுற்றி ஒரு பக்கத்துக்கு 10 தூண்கள் இருந்தன. ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கக்குள்ள 10 தூண் இருந்தன. இவை சமனான இடைவெளியில் இருந்தால் சுற்றி உள்ள மொத்த தூண்கள் எத்தனை? இந்த பக்கம் பார்க்கக்குள்ள 10, இங்க இருந்து பார்க்கக்குள்ள 10, இங்க இருந்து பார்க்கக்குள்ள 10. ரைட்டா? இந்த கூட்டக்குள்ள 3 வரும் தானே? 3 மூளைக்கு வரும். அவை மொத்தத்தை கூட்டினா 30. அதுல இருந்து 3 கழிச்சுட்டா 27. ரைட். அவை இதுக்கான ஆன்சர் 27. இப்படி செய்யலாம். அப்படி இல்லாட்டி இங்க தூணு போவ நடுவில் 8, இங்கே போவ நடுவில் 8, இங்கே போவ 8. 8 24. 8 8 8 24. மூளையில உள்ள 3 கூட்டினா 27. இப்படி செய்யலாம். ரைட். 2 முறையில செய்யலாம். உங்களுக்கு எப்படியோ ரைட் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. ரைட். பாருங்க அடுத்த 2 கேள்வி அதே மாதிரி. அடுத்த 2 கேள்வி மட்டும் பார்ப்போம். ரைட். அதே மாதிரி கேள்வி பாருங்க. அடுத்த 2 கேள்வி பார்ப்போம். ரைட். ரைட். அடுத்த 2 கேள்வி 11வது பாருங்க. சதுர வடிவ காணி ஒன்றி ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 12 தூண்கள் இருந்தன. சதுர வடிவ காணியில ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 12 தூண்கள் இருந்தன. ரைட். இருந்தன. இவை சமனான இடைவெளியில் இருக்கணும். ரைட். ரைட். ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது 12 தூண்கள் இருந்தன. இவை சமமான இடைவெளியில் இருந்தால் சுற்றியுள்ள மொத்தம் எத்தனை தூண்கள் இருக்குன்னு கேட்கலாம். இந்த பக்கம் 12, இங்க 12, இங்க 12 தெரியும். இப்ப இங்க 12. ரைட். 12 48. 4 கழிக்கிறோம். அவே 4 டக்குன்னு செய்யலாமா? வந்துருச்சா? ஒரு பக்கம் 12னா 4 பக்கம் 48. 4 மூலையில கழிக்கணும். ஓகே தானே? அப்படி இல்லாட்டி இங்க இடைவெளி பாருங்க. 2 முறை சொல்றேன். இடைவெளி போக 10. அப்ப இங்க 10 இங்க 10 இங்க 10 40. 4 மூலையில கூட்டினா 44. எப்படியும் செய்யலாம். 2 பக்கம் செய்யலாம். ரைட். 12வது கேள்வியை வாசிச்சு பாருங்க. நீங்க தான் செஞ்சு போடணும். 12வது கேள்வியை இவ்வளவு நேரம் படிச்சதுல நீங்க செஞ்சு நல்லா பாருங்க. 12வது கேள்வி என்ன சொல்லுங்க? சதுர வடிவ காணி ஒன்றி
சமமான இடைவெளியில் தூண்கள் நடப்பட்டன. சதுர வடிவ காணில சமனான இடைவெளியில தூண்கள் நட்டுருக்காங்க. நல்லா பார்த்தது. சதுர வடிவ காணில சமனான இடைவெளியில் சமமான இடைவெளியில் தூண்கள் நடப்பட்டன. மொத்தமாக 60 தூண்கள் இருந்தன. மொத்தமாக 60 தூண்கள். மொத்தமாக 60 தூண்கள் இருக்கு. மொத்தமான 60 தூண்கள் இருந்தன. ஒரு பக்கத்தில் எத்தனை தூண்கள் இருக்கும்? ஒரு பக்கத்துல தூண்கள். ரைட். இதுக்கு என்னென்ன ஆன்சர் என்ன செய்ய போறீங்க? சொல்ல போறீங்க. ஓகே தானே? ரைட்.